ம் இவங்க எல்லாரும் தான் என் கூட ஒர்க் பண்றாங்க. வணக்கம் ஆண்டி. ம் அப்பா, ம்? இவங்க எல்லாரும் என் கூட ஒர்க் பண்றவங்கப்பா. ஓ, ஹாய். இந்த பொண்ணுமாடா? ஆமா பாட்டி, அவங்க பேர் காவியா. ஆ? இப்பதான் விஸ்காம் முடிச்சிட்டு ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆ. என்ன நீயும் கூடிய சீக்கிரத்துல படம் பண்ணிடு. ஓகே தாத்தா. கதையெல்லாம் வச்சிருக்கியாமா? இல்ல ஆண்டி, இனிமே தான் பண்ணணும். ஆண்டியா? ஓகே ஓகே. ஆண்டி தானே? ஆ, ஆமாமா, ஆண்டி தான். அது என் தாத்தா, அவங்க என் பாட்டி. ஐயோ, ஓ பாட்டியா? தெரியவே இல்ல. நான் இவங்க உங்க ஆண்டின்னு நினைச்சேன். ஆ, ஆமா, நாங்க வெளியே போனாலே சிஸ்டர்ஸான்னு கேட்பாங்க. என் அத்தைன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஆமா. அப்படியே 100 கிலோ ஐஸை தூக்கி தலையில வச்ச மாதிரி இருக்குமா உனக்கு? வாயை முடிட்டு சும்மா இருங்க. வாங்க மன்னிச்சு சாமி. லேட்டா எடுத்து இல்ல பரவாயில்ல சாமி. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ப்ரொடியூசர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்த சரி. உடனே பூஜையை ஸ்டார்ட் சரி, பண்ணி வரட்டும். வாமா வா. வணக்கம்மா. வாங்க. விஷ் யூ ஆமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வணக்கம். ம். ம். ஏங்க, இவ அமிர்தாங்க, எழிலோட ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சிருக்கா. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கும் வந்திருந்தா. ஓ, அமிர்தா, இவர் எழிலோட அப்பா. வணக்கம். ஹலோ. ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஃபைன், நல்லா இருக்கேன். ம். அண்ணே, ம்? இவங்க தான் அந்த டிராஃபிக் போலீஸா? ஓகே ஓகே. அமிர்தா. ஹாய். இவ சார். ஒருத்தி. ம். வாங்க எழில், சார். ஆல் தி பெஸ்ட். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இவங்க தான் என்னோட ஃபேமிலி சார். ம். எங்க அப்பா, எங்க அம்மா, ஹலோ சார். வணக்கம். இவர் என் தாத்தா, வணக்கம். வணக்கம். இவங்க என் பாட்டி. வணக்கங்க. வணக்கம்மா. அது வந்து அண்ணன், அண்ணி. ஹலோ சார். ம். அப்புறம் இவ என் தங்கச்சி. இந்த சின்ன வயசுல படம் பண்றதுலாம் பெரிய விஷயம் சார். சும்மா ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ல ஜெயிச்சதால மட்டும் படம் கொடுத்தேன்னு நினைச்சுக்காதீங்க. அவ்வளவு டெப்தான கதை வச்சிருக்காரு. இன்னைக்கு தான் ஆபீஸ் பூஜை போடுறோம். இன்னைக்கு சொல்றேன், படம் பெருசா ஹிட் ஆகும் பாருங்க. உங்க பையன் பெரிய டைரக்டர் ஆவாரு. உங்க வாய் மூர்த்தம் அப்படியே பழிக்கட்டுங்க. ஓம் கணானாம் ஸ்வா கணபதிகம் மவாமஹே கவீம் கபீனாம் உபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்மன்னோதுவிக்ஷேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரிபுத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. இந்த அவர்கிட்ட கொடுங்க, அவர் ஏத்தட்டும். தேங்க்யூ. वंदे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्यामवै प्रदामणिकनिर्नानाविधैर्भूषितां भक्ताभिषबलप्रदां हरिहरब्रह्मादिवित्सविदां पार्श्वे पङ्कजसङ्घपद्मनिधिभिर्युक्तां सदा शक्तिभिः
कर्पूरनिराञ्जनं समर्पयामि शीर्वशस्व मायुष्ये मारोग्ये माविदा सोममानं महीयते धान्यं धनं वसुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः எழில் தம்பி, இது ஒரு சின்ன அட்வான்ஸ் 50,000 வச்சுக்கோங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Edil, I'm really proud of you. Congratulations and all the best. தேங்க்ஸ்ப்பா. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸுங்க. ஏம்மா, நீ அமிர்தா ஃப்ரெண்டு தானே? ஆமாப்பா. ஆமாப்பா, இங்க எங்க வந்தீங்க? இல்ல, அமிர்தாவை பார்க்கணும். உள்ள இருக்காளா? போய் பார்க்கலாமா? அமிர்தாவா? என்னாச்சுமா? அமிர்தா நீ காலேஜுக்கு வந்தாளா? வந்தாளான்னு என்ன கேக்குற? உன் கிளாஸ்ல தானம்மா படிக்கிறா? இல்லப்பா, அமிர்தா நீ காலேஜுக்கு வரல. நானே அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன்ப்பா, அவ வரலப்பா. வரலையா? காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு புடவையெல்லாம் கட்டிட்டு கிளம்புனால. இங்க ஒரு ஃபங்க்ஷனும் இல்லையே. ஒருவேளை அவ வேற எங்கேயோ போறேன்னு சொல்லிருப்பா. நீங்க காலேஜ்னு நினைச்சிருப்பீங்க. இல்லம்மா. நான் ஃபோன் பண்ணி பார்க்கவா? வேண்டாம்மா, நானே ஃபோன் பண்ணிக்கிறேன். சரிப்பா. நான் தான் சரியா கேட்கல போல இருக்கு. இந்த பக்கமா வந்தேன், அவ கூட வண்டியிலே போயிடலான்னு நினைச்சேன். நான் வேணா டிராப் பண்ணவாப்பா? இல்ல, வேணாம்மா, வேணாம். நீ ஒரு உதவி பண்ணுமா? நான் தேடி வந்ததா அமிர்தா கிட்ட சொல்லாத. ஏன்பா? ஏன் காலேஜுக்கெல்லாம் தேடி வந்தீங்கன்னு என்ன திட்டுவா. சொல்ல வேண்டாமா? சரிப்பா, நான் சொல்லல. சரிப்பா, நாங்க வரோம். வாமா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மா ப்ளீஸ், அமிர்தாவை மட்டும் எப்படியாவது படிக்க வச்சிருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சாரி கோபி, உங்களை நான் ரொம்ப தொந்தரவு செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்காக நீங்க என்கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு தெரியல. இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். என்கிட்ட இருந்து உங்களுக்கு காலும் வராது. டேக் கேர். குட் பை.
அம்மா பாட்டி தாத்தான்னு எல்லாருமே உங்களை நம்புறாங்கப்பா. தயவு செஞ்சு அவங்கள மட்டும் ஏமாத்திராதீங்கப்பா. இல்லை ராதிகா, நீ எனக்கு தொந்தரவே இல்லை. நான் வர்றேன் ராதிகா. ஹாய் மயூ. ஹாய் அங்கிள். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா, கோபி அங்கிள் வந்திருக்காரு. எப்படி இருக்க ராதிகா? ராதிகா, எப்படி இருக்க? இருக்கேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? எனி ப்ராப்ளம்? மயூ, நீ போய் விளையாடு. ஏய், இப்பதானே நான் வந்திருக்கேன். மயூ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் இவ்வளவு ரூமுக்கு போக சொல்ற? இருக்கட்டுமே. மயூ, நான் சொல்றேன்ல, போ. ஓகே மம்மி. என்னாச்சு ராதிகா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. பார்த்தா குட் பை கோபின்னு இருந்துச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். ஷாக் ஆயிட்டேன். என் உயிரே போயிடுச்சு. ஏன் இப்படிலாம் மெசேஜ் அனுப்புற ராதிகா? அதனாலதான் வந்தீங்க, இல்லைன்னா வர மாட்டீங்க, அப்படிதானே? என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசுற? நீங்க வர வேண்டாம் கோபி. இனிமே வரவே வேண்டாம். இங்க இனிமே வராதீங்க. ஏய், என்னாச்சு? ஏன் ஏன் இப்படிலாம் பேசுற? நான் நைட்டு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிருப்பேன். அது சாரி, வீட்ல கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். அதான். உங்களுக்கு வீடு இருக்கு, ஃபேமிலி இருக்கு. நீங்க அவங்க கூட இருங்க. இங்க எதுக்கு வரீங்க? ராதிகா, என்ன ராதிகா, ஏன் இப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? 2 நாளா இங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? ராஜேஷ் இங்க வந்தாரு, திரும்ப திரும்ப வந்தாரு. அவ்வளவு பிரச்சனை. மயூ முன்னாடி வச்சு உங்க பேரு சொல்லி பிரச்சனை பண்ணாரு. ஏய், நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? டேய், நீ எல்லாம் அடங்கவே மாட்டியாடா? எவ்வளவு சொன்னாலும் உரைக்காதா? திரும்ப திரும்ப ஏன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க? ஏய், ஏய், வா, வா, வெளிய வா. ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் மேல கை வைக்க? வா, வா, வெளிய. டேய், டேய் ராஜா, டேய், வாங்க. யாருமே இல்லையா இங்க? ஏய், ஐயரா. நீங்க வந்து கேளுங்க, வாங்க. வாங்க. என்னாச்சுங்க? என்ன என்னங்க பிரச்சனை? பிரச்சனை? போட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்னல இவன் தான். வா மயூ. இவன் தான். கேளுங்க. ஏன் பொண்டாட்டியோட வந்து பேசுறதுக்கு இவனுக்கு என்னங்க வேலை இருக்கு? அதுவும் நான் இல்லாத நேரம் பார்த்து என் வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்கான். வாய மூடு. என்னங்க? ஏதாவது பேச. இப்படிலாம் பண்ணீங்க? என்ன பண்றீங்க? குடும்ப பாத்தீங்களா? கௌரவத்துல வந்து என் அசிங்கம். மேல கை வைக்கிறான் பாரு. சார், என்னதான் சார் பிரச்சனை? என்னங்க இவன் சொல்றதெல்லாம் பொய்ங்க. இந்த 3 வருஷம் பொண்டாட்டி குழந்தையை விட்டுட்டு எங்க போனான்னு கேளுங்க. ஊரெல்லாம் கடன். அத ஏய், நிறுத்துடா. தேவையில்லாம பேசிட்டு இருக்க. கடன் வாங்குறது ஏன் பிரச்சனைடா?
என் வீட்டுக்கு வந்து என்னைய வெளியே அனுப்புறல, இருறா உன்னை வச்சுக்கிறேன். பார்க்கலாம், போடா டேய் போடா. அவங்க குடும்பத்துல 1000 ரூபாய் நாலு இப்படியே தாங்க பண்ணி மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க நீங்க வாங்க. என்ன ராதிகா? ஐ எம் ரியலி சாரி. இதான் நடக்குது கோபி, இதுதான் டெய்லி நடக்குது. மயு, நீ உள்ள போய் உட்காரு, அம்மா வரேன். போ. ராதிகா, ராதிகா, ஏய் ராதிகா, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. இதுக்கெல்லாம் போய் அழலாமா? முடியல கோபி, என்னால சத்தியமா முடியல. நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? என்னையே இவ்ளோ கஷ்டப்படுத்துறாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே புரியல. உங்க பேரை சொல்லிதான் எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுத்துறாரு, கஷ்டப்படுத்துறாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ராஜேஷ என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் இந்த வருத்தத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு போன் பண்ணா நீங்களும் போன் எடுக்கல. நான் என்ன பண்ணுவேன்? சாரி ராதிகா, உனக்கு தெரியாது. ஆனா ராஜேஷ் என் வீட்டுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டான். எங்கேயோ எப்போ நம்ம சேர்ந்து இருந்த போட்டோவை எடுத்து வச்சு என் வீட்டுல காமிச்சு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டான். சாரி கோபி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய், இட்ஸ் ஓகே, நீ உட்காந்து பேசலாமா? நான் என்னோட சைட மட்டும் பார்த்துட்டு உங்க சைட நான் யோசிக்கவே இல்லை. ஐம் so சாரி கோபி. எனக்கு மயுவை தவிர குடும்பம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு குடும்பம் இருக்கு, மனைவி இருக்காங்க, பசங்க இருக்காங்க. என்னால உங்க லைஃப்ல பிரச்சனை வேண்டாம். நீங்க உங்க லைஃப் பாருங்க. இனிமே இங்க வர வேண்டாம் ப்ளீஸ். வர வேண்டாமா? ஏய், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? என்னாச்சு? எனக்கு பிரச்சனை வரும்போது நீங்க என் கூட நிக்கணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு அது புரியாமலாம் இல்ல. அதே மாதிரி என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும்போது என்கிட்ட இருந்து அப்படியே நீங்க விலகி நிக்கிறீங்க. உங்களுக்கும் அது கஷ்டம்தான். நீங்க உங்க குடும்பத்தை மட்டும் பாருங்க கோபி. ஏய், உன்னையும் மயுவையும் அப்படியே விட்டுட்டு போ சொல்றியா? இப்ப கொஞ்ச நாளா என்னோட எல்லா பிரச்சனையும் சொல்றதுக்கு நீங்க தான் இருக்கீங்க. நீங்க அப்படியே காணாம போகும்போது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இனி நான் எங்கேயும் போக மாட்டேன்.